தெலுங்குல பிரபாஸ், சஞ்சய் தத், நிதி அகர்வால், மாளவிகா மோகனன், ஹரினா வஹாப் நடிப்புல வெளியாயிருக்கிற த ராஜா சாப் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாட்டி ஹரினா வஹாப் மறதி நோயால பாதிக்கப்பட்டவரா இருக்காரு. அவருக்கு ஆறுதலாகவும் பல ஆண்டுகள் முன்னாடி காணாம போன அவரோட தாத்தா சஞ்சய் தத்தை தேடிட்டு வராரு ஹீரோவான பிரபாஸ். அந்த பயணத்துல ஒரு பாலடைஞ்ச பங்களால ஹீரோயின் மாளவிகா மோகனன், நிதி அகர்வால் மற்றும் கொஞ்சம் பேரோட சிக்கிறாரு. அங்க இருக்கும் சஞ்சய் தத்தோட ஆவி இவங்கள ரொம்பவே பயமுறுத்துது. உண்மையில சஞ்சய் தத் யாரு, அவர் ஆவியா டார்ச்சர் செய்யறது ஏன், அந்த பங்களால இருக்கிற பிரபாஸ் வெளியேற முடிஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கறத ஹாரர், ஃபேண்டசி, காதல், காமெடி கலந்து சொல்லியிருக்கிற படம் தாங்க த ராஜா சாப். தெலுங்கு படமா இருந்தாலும் தமிழ், ஹிந்தி, கன்னடத்திலயும் இந்த படம் வெளியாகி இருக்கு. கொஞ்சம் காமெடி கலந்த கேரக்டர்லயும் பாண்டிய அரவணைப்புல பாசமா வளர்ந்துட்டு வர்றாரு பிரபாஸ். அவரோட அறிமுக காட்சி கலர்ஃபுல்லா ஓபனிங் பாடலோட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் மாசாதான் இருக்கு. மறதி நோயால அவதிப்படும் பாட்டிக்கிட்ட சிக்கி தவிக்கும் காட்சிகள் கொஞ்சம் ரசிக்க முடியா இருக்கு. தாத்தாவை தேடி நகரத்துக்கு வரும்போது நிதி அகர்வாலோட காதல்ல விழுகிறாரு. அந்த காட்சிகள்ல அந்த அளவுக்கு ஈர்ப்பும் இல்லைங்க. ஒரு பாலடைஞ்ச பெரிய பங்களால பேய்படியில மாட்டிட்டு தவிக்கும் காட்சிகள் தான் படத்தோட உயிரினே சொல்லலாங்க. எந்த அறைக்கு போனாலுமே பேய் பயமுறுத்தது. பிரபாஸ் கூடவே விடிவி கணேஷ், ஹீரோயின் மாளவிகா மோகனன், நிதி அகர்வாலும் அந்த பங்களால மாட்டிக்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா சுந்தர் சியோட அரண்மனை படத்தோட பல காட்சிகள், பல கேரக்டர்கள் நினைவுபடுத்துற மாதிரி தாங்க நிறைய சீன்கள் இருக்கு. ஆனா அரண்மனை அளவுக்கு பேய், பிளாஷ்பேக், காமெடி இல்லங்கிறது தாங்க உண்மை. சமுத்திரக்கனி சில சீன்கள்ல வந்துட்டு போறாரு. விடிவி கணேஷ் காமெடிங்கிற பெயர்ல ரொம்பவே சோதனையா பண்ணிட்டு போறாரு. ஹீரோயின்கள்ல நிதி அகர்வாலோட ரொமான்ஸ் ரொம்பவே சுமார் ரகமா இருக்கு. மாளவிகா மோகனன் பாடல் காட்சிகள் மட்டுமே ஓகேவா இருக்கு. இன்னொரு ஹீரோயின் ரித்திகாக்கு அதிக வேலை இல்லைன்னு தான் சொல்லணும். பிரபாஸ், அவரோட பாட்டி ஹரினா, தாத்தா சஞ்சய் தத் 3 பேரை சுத்தினா கதை அதிகமா நகர்ந்துட்டு போகுது. பாடல், காமெடி, ஆக்ஷன் காட்சிகளை திறமையா காட்டுற பிரபாஸுக்கு சென்டிமெண்ட் காட்சி சுத்தமா செட் ஆகல. அவருக்கும் பாட்டிக்குமான பாசத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லி இருக்கலாம். பாட்டியாக வரும் ஹரினா ஞாபக மருதி நோயால பாதிக்கப்பட்டவராகவும் பேரன் மீது, கணவர் மீது பாசத்தை பொலிவராகவும் வராரு. அவரோட கேரக்டர், நடிப்பு படத்துக்கு பிளஸ்னே சொல்லலாம். சஞ்சய் தத் சில காட்சிகளை கொடூரமானவராகவும் மந்திர தந்திரம் செஞ்சவராகவும் வராரு. மீதி காட்சிகள்ல பேய் உருவத்துல, அதுவும் கிராபிக்ஸ்ல தான் சுத்திட்டே இருக்காரு. அவரையும் இயக்குனர் சரியா பயன்படுத்தலன்னு தான் சொல்லணும். பாட்டி சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக் சீன் நல்லா இருக்கு. ஆனா அதை டக்குனு முடிச்சுட்டு அரண்மனை பட கிளைமேக்ஸ் ஸ்டைல்ல ஒரு அம்மன் சீன் வச்சு பேய கட்டுப்படுத்துறாங்க. பிரபாஸ்க்கு காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லணும். கிளைமேக்ஸ் ஃபைட் பரவாயில்லாத ரகமா தான் இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோ வச்சு சுமாரா பயன்படுத்திருக்காரு இயக்குனர். ஹீரோவுக்காக 2 ஹீரோயின் சண்டை போடுறதும் முறைக்கிறதும் பல பாடங்கள்ல நம்ம பார்த்து சலிச்சு போன விஷயமா தான் இருக்கு. சீரியஸா இருக்க வேண்டிய பல காட்சிகள் நாடகத்தனமா இருக்கிறது படத்தோட பெரிய மைனஸ்னே சொல்லலாம். ஒரு பெரிய பங்களால தான் முக்காவாசி படமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பங்களால இன்ச் பை இன்ச்சா ரசிச்சு அவ்வளவு தத்துரமா அழகா செட்டு போட்டு கொடுத்திருக்காரு ஆர்ட் டைரக்டர் ராஜீவன். ஒவ்வொரு இடத்துலயும் அவர் உழைப்பு நல்லாவே தெரியுது. பேய் படங்களுக்கு ஏற்ப ஒளிப்பதில மிரட்டி இருக்காரு கார்த்திக் பழனி. பேய் சம்பந்தப்பட்ட சீன்களை கிராபிக்ஸ் டீமோட உழைப்பும் நல்லாவே தெரியுதுங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா செஞ்சிருக்கலாம். அதே சமயம் தமிழோட பாடல்கள், பின்னணி இசை பிரபாஸ் ரசிகர்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆனா இவ்வளவு இருந்துமே படத்தோட நீளமும், விறுவிறுப்பு இல்லாத திரைக்கதையும், குழப்பமான கதை சொல்லும் பாணியும், சஞ்சய் தத்தோட கேரக்டரோட பின்னணி எல்லாமே படத்துக்கு பெரிய மைனஸ்னே சொல்லலாம். அதனால பல சீன்களை ரசிக்கவும் முடியல. பேய் படத்துல ஹிப்னாட்டிசம், மனித ஆற்றல், மனித கட்டுப்பாடு என இயக்குனர் நிறையவே குழப்பி இருக்காரு. பேய் கதைகள்ல கிளைமேக்ஸ் மிரட்டலாம் இருக்கும். அதுவும் இதுல மிஸ்ஸிங்கா இருக்கு. பிரபாஸ் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு காதலும் இல்லாம, காமெடியும் இல்லாம, ஹாரர் என எதையுமே உருப்படியா சொல்லாம படத்தோட நீளத்தையும் அதிகமா கொண்டு போய் எப்படா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்வையாளர்களை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கதையை சொல்லியிருக்காரு இயக்குனரான மாருதி. பேயும் பயமுறுத்தல, கதையும் ஈர்க்கல. பிரபாஸ் ரசிகர்கள் மட்டுமே தாராளமா பார்த்து ரசிப்பாங்க. ஆக மொத்தத்துல த ராஜா சாப் உப்பு இல்லாத சப்புன்னு இருக்கிற படங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.